வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 11. மீண்டும் ராமன் இருக்கும் இடத்திற்கு திரும்பிச் செல்ல முடிவெடுத்த ஆஞ்சநேயர் அதற்கு ஏதுவாக அரிஷ்டம் என்ற மலையின் மீது ஏறினார். அந்த உன்னத மலையில் இருந்த பாறைகள் அனுமனின் பாதம் பட்டதில் நொறுங்கி பெரும் சப்தத்துடன் சிதறி விழுந்தன. பிறகு கடலை தாண்டி வடகரை செல்ல ஏதுவாக தன் உருவத்தை பெரிதாக வளர்த்து கொண்டார் ஆஞ்சநேயர். முன்போல் இடையூறுகள் ஏதும் இல்லாமல் திரும்பிச் செல்ல வேண்டுமல்லவா? அதற்காக ராமனை பிரார்த்தித்தார். அப்பொழுது அந்த மலையானது அவரது காலடிகளால் அழுந்தி அவரது பாரத்தையும் வேகத்தையும் தாங்க முடியாமல் 30 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் உள்ள அந்த அரிஷ்டம் என்ற மலையானது அதிலிருந்த மாபெரும் மரங்களோடும் நானாவித மிருகங்களோடும் பூமிக்குள் அழுந்தி பூமியோடு சமமாயிற்று. வரும்பொழுது மனதில் இருந்த மனக்கிலேசம் திரும்பி போகும்போது இல்லையல்லவா? அதனால் பெரும் மகிழ்ச்சியோடு விளையாட்டாக வானத்தில் தாவினார் ஆஞ்சநேயர். சீதையை கண்டுபிடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வானத்தில் மிதந்தார். மேகக்கூட்டங்களை கையோடு இழுத்து கொண்டு போவது போலவும் விண்மீன்கள் சூரியன் உள்ள ஆகாயத்தை கையால் பிடிப்பது போலும் விளையாடிக்கொண்டே சென்றார். அப்பொழுது அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என ஆவலோடு காத்து கொண்டிருந்த மைனாக மலையை கண்டார். அது அவரை அன்புடன் அழைக்க அதன் விருப்பப்படி அங்கே இறங்கினார். அதன் உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். பின் மகேந்திரமலை கண்ணில் பட்டதும் திக்குகள் அனைத்தும் கிடுகிடுக்கும்படி வெற்றி கர்ஜனை புரிந்தார். தன் வாளை உயரே ஆட்டிக்கொண்டு மீண்டும் வெற்றி முழக்கம் தந்தார். அது ஆகாய வீதியெங்கும் எதிரொலித்தது. வடகரையில் ஆஞ்சநேயரை அதி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வானர வீரர்கள் அவருடைய தொடை வேகத்தையும் சிம்மநாதத்தையும் நன்கு கேட்டனர். அனுமனை பார்க்க மிக்க ஆவலோடு வான் நோக்கி இருந்த அந்த வானரர்களை ஜாம்பவான் மிக்க மகிழ்ச்சியோடு தன்னுடைய அருகே அழைத்தான். அனுமன் நினைத்து சென்ற காரியத்தை முற்றிலும் முடித்து வருகிறான் என்பது நிச்சயம். இல்லாவிட்டால் இவ்வளவு தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் குரல் கொடுப்பானா என்றான். பிறகு அனுமனின் ஒலி சமீபிக்கவே வானரர்கள் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். வானரர்கள் அல்லவா? ஆவலில் ஒரு நிலையில் இருக்க அவர்களால் இயலவில்லை. மலைக்கு மலை தாவினர். அனுமனை வரவேற்பது போல் மரங்களின் நுனியில் அமர்ந்து கொண்டு கிளைகளையும் கொம்புகளையும் அசைத்து ஆர்ப்பரித்தார்கள். மகா மேகத்தைப் போல் ஆஞ்சநேயர் கீழே இறங்குவதைக் கண்டு வானரர்கள் கைகூப்பி வணங்கி நின்றார்கள். அனுமனை ஓடிச் சென்று சூழ்ந்து கொண்டார்கள். எவ்வித அபாயமும் இல்லாமல் திரும்பிய அவருக்கு மிகுந்த பிரியத்துடன் கிழங்குகளையும் பழங்களையும் காணிக்கையாக அளித்து மகிழ்ந்தனர். ஆஞ்சநேயர் ஜாம்பவான், அங்கதன் போன்றவர்களை வணங்கினார். அவர்களும் அவரை பலவிதங்களில் உபசரித்தார்கள். கண்டேன் சீதையை என்று அறிவில் சிறந்த ஆஞ்சநேயர் சுருக்கமாக கூறினார். பின் இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து என்னென்ன நடந்தது என்று கேட்ட வானரர்களுக்கு நல்லுள்ளம் கொண்ட மைனாக மலையை கண்டது, நாகர்களின் தாயான சுரசையின் வாயில் புகுந்து வெளிப்பட்டது, இழிகுணம் கொண்ட சிம்ஹிகா என்ற ராட்சசியின் வாயில் புகுந்து மார்பை கிழித்து கொண்டு வெளிப்பட்டது, இலங்கையில் இறங்கியது, பின் பிரதோஷ காலத்தில் ராட்சசர்களுக்கு தெரியாமல் இலங்கைக்குள் பிரவேசித்தது, இலங்காபுரியின் அதிதேவதையை தோற்கடித்து பின் இலங்கை மாநகருக்குள் நுழைந்தது. பின் இரவு முழுவதும் இலங்கை மாநகரம் முழுவதும் சீதையை தேடியது. ராவணனின் அந்தப்புறத்தில் நுழைந்து தேடியும் சீதை கிடைக்காமல் வருந்தியது. பிரம்ம முகூர்த்த வேளையில் அசோகவனத்தை கண்டு அதன் மதிர்சுவரை தாண்டி குதித்து மரங்கள் அடர்ந்த பூங்காவை கண்டது. உயரமான சிம்சுபா மரத்தில் ஏறி அமர்ந்தது. அதன் அடியில் சீதையை கண்டது. அப்பொழுது ராவணன் அங்கே வந்து சீதையை மிரட்ட
மிரட்டியது. சீதை அவனை பார்த்து கோபமாக பதிலுரைத்தது. ராவணன் திரும்பிச் சென்றதும் ராட்சசிகள் சீதையை மிரட்டியது. ராட்சசிகள் தூங்கிய பின் திரிசடையின் கனவு அதை அவள் எடுத்துரைத்தது. சீதை புலம்பியது. சீதை பயங்கர கலக்கத்தில் இருந்ததைக் கண்டு அவருடன் பேச ஏதுவாக இக்ஷ்வாகு வம்ச பரம்பரையை புகழ்ந்து பேசத் தொடங்கியது. அவற்றை கேட்ட சீதை அவரிடம் பிரியமாக பேசத் தொடங்கியது. அவரிடம் ராமனின் கணையாழியை கொடுத்தது. மேலும் ஜானகியை கண்டதற்கு அடையாளமாக சில பல நிகழ்ச்சிகளை அனுமன் கேட்டறிந்தது. சூடாமணியை பெற்றுக்கொண்டு அவருடைய உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்பியது. ராவணனை சந்திக்க ஏதுவாக அசோகவனத்தை அழித்தது. தேவாலயத்தை அழித்தது. ராவணன் ஏவிய கிங்கரர்கள், சேனாதிபதிகள், மந்திரி குமாரர்கள், ராவணன் மகன் அக்ஷகுமாரன் முதலியவர்களை அழித்தது. பின் ராவணனின் இன்னொரு மகனான இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டு பின் கட்டிலிருந்து விடுபட்டது. பொய்யாக கட்டுண்டவர் போல் நடித்து ராவணன் முன் நிறுத்தப்பட்டது. விபீஷணனின் நல்வார்த்தைகள். ராவணனின் ஆணைப்படி வாளில் நெருப்பு வைக்கப்பட்டது. அதை கொண்டே இலங்கையை எரித்தது. மீண்டும் ஜானகியை சந்தித்து ஆசி பெற்று திரும்பி வந்தது என ஒன்று விடாமல் அனைத்தையும் அந்த வானரர்களுக்கு கூறி முடித்தார். பின் அனைவரையும் அழைத்து கொண்டு சற்று தொலைவில் இருந்த ஒரு தோப்பில் போய் அனைவரும் அமர்ந்தனர். மற்ற வானரர்களை பார்த்து ஆஞ்சநேயர் பின்வருமாறு கூறினார். நண்பர்களே, நாம் இவ்வளவு சிரமப்பட்டு தேடிய சீதையை எவ்வாறு கண்டேன் தெரியுமா? கொடுமையான கோர ராட்சசிகள் சீதையை காவல் காத்து கொண்டிருக்க தலைமயிரில் ஜடை விழுந்து ஒற்றை ஆடையுடன் அழுக்கடைந்து உணவு உண்ணாமல் மெலிந்து ராமனையே நினைத்த வண்ணம் உத்தமமான பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்து வருகிறார் என்றார். அவருடைய குரல் சோகமாய் ஒலித்தாலும் செய்தி மகிழ்ச்சிக்குரியதாயிற்றே. உடனே வானர வீரர்கள் அனைத்தையும் மறந்து சந்தோஷ குரல் எழுப்பினர். சிலர் கூவினர், சிலர் கர்ஜித்தனர், சிலர் வாள்களை உயர்த்தி பூமியில் அடித்தனர், சிலர் குதித்தோடி வந்து ஆஞ்சநேயரை கட்டி கொண்டனர். பிறகு அங்கதன் அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்தினான். ஆஞ்சநேயா, உன் வலிமைக்கும் பக்திக்கும் பராக்கிரமத்திற்கும் எல்லையுண்டா? சீதா மாதாவை முதலில் காணும் பாக்கியத்தை பெற்றாயே. ராமனுடைய வருத்தம் தீர நீயல்லவா காரணமாக அமைந்துள்ளாய் என அங்கதன் மிகவும் கொண்டாடினான். மேலும் ஆஞ்சநேயர் உங்கள் அனைவருக்கும் சீதா பிராட்டியார் நல்லாசி கூறினார் என்று கூறியவுடன் அனைத்து வானரங்களும் எழுந்து நின்று என்ன கருணை என்று முணுமுணுத்தவாறே சீதை இருக்கும் திக்கு நோக்கி கும்பிட்டு வணங்கினார்கள். மேலும் அனுமனின் உடலில் ஆயுதங்களினால் ஏற்பட்ட புண்களை கண்டு வருந்தி அழுதார்கள். சீதையை துன்புறுத்தும் அரக்கிகளை கொல்லாமல் வந்துவிட்டாயே, அந்த ராவணனுடைய 10 தலைகளில் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு மற்றவைகளை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் அதை காலால் எட்டி உதைத்து விளையாடுவோமே என்றெல்லாம் கேட்டனர். ஏன் சீதா பிராட்டியை அப்படியே தூக்கி வந்து விடுவதற்கென்ன என்று கூட கேட்டனர். ஆஞ்சநேயரும் இது என்னால் முடியாத காரியமல்ல, ஏன் நான் கூட தேவையில்லை. சீதா பிராட்டியே தன் கற்பு கனலாலேயே ராவணனை பொசுக்கிவிட முடியும். ஏன் அப்படி செய்யவில்லை தெரியுமா? ராவணனை ஜெயித்து கொன்ற புகழ் தன் நாயகன் ராமனுக்கே கிடைக்க வேண்டும் என்பதாலேயே கஷ்டங்களையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார் ஆஞ்சநேயர். அதை கேட்டு மனோவேகப்பட்ட வானர வீரர்களும் நாம் அவசரப்பட்டு விட்டோமே என்று எண்ணி உள்ளுக்குள் வெட்கப்பட்டு கொண்டார்கள். அனுமன் இவ்வளவு விளக்கம் சொல்லியும் அங்கதன் மனம் அதை கேட்கவில்லை. ராமனிடம் சென்று சீதையை கண்டோம் என்று சொல்வதை விட இதோ சீதை என்று அழைத்து போனால்தானே நமக்கு பெருமை. சீதையை அழைத்து கொண்டே போவோமே என்றான். விஷயங்களை நன்கறிந்த ஜாம்பவான்
குழந்தாய், நீ சொல்வது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் ராமனுடைய அபிப்பிராயத்தை ஒத்து அவர் நினைக்கின்ற காரியம் கெடாமல் நடக்க வேண்டியது அவசியமல்லவா என்றான். அனைவரும் அவரின் யோசனையை சரி என்று முடிவுக்கு வந்தனர். அப்படியென்றால் உடனே சிறிது கூட தாமதிக்காமல் ராமனிடம் சென்று சீதா பிராட்டியை கண்டு வந்த செய்தியை கூறி அவரின் துயரை போக்குவோம் என ஒருமித்த முடிவுக்கு வந்தனர். பிறகு வானர வீரர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை முன்னிட்டு கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அம்மகேந்திர மலையிலிருந்து கிளம்பி ஆகாய மார்க்கமாக சென்றார்கள். வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு செழித்த வனத்திற்கு வந்து சேர்ந்தனர். நடுப்பகல் நேரம் அது. முன்பு வாலிக்கு சொந்தமாயிருந்த அந்த மதுவனம் இப்பொழுது சுக்ரீவனுடையதாய் இருந்தது. அதை சுக்ரீவனின் மாமன் ததிமுகன் என்ற வானர வீரன் மிக கவனமாக பாதுகாப்பாக பராமரித்து வந்தான். அந்த மதுவனத்தில் நிறைய தேன்கூடுகள் இருந்தன. அதை கண்டு வானர கூட்டம் மிக உற்சாகமடைந்தது. முன்பு சீதையை காணாததால் உண்டாகிய வருத்தத்தால் போதுமான உணவு உண்ணாமல் இருந்த அவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியில் திபுதிபுவென்று மதுவனத்தில் புகுந்து வயிறு கொள்ளும் மட்டும் தேனை அருந்தி மகிழ்ந்தனர். மெய்மறந்து ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டனர். வானரர்கள் என்ற பெயருக்கேற்ப சிலர் தனக்குத்தானே சிரித்து கொண்டனர், சிலர் குட்டிக்கரணம் போட்டனர், சிலர் மரத்தின் மேலிருந்து தொபுக்கென குதித்தனர், சிலர் கீழே இருந்து சரசரவென்று ஒரே மூச்சில் ஏறி மரத்தின் உச்சியை அடைந்தனர். அவர்கள் மரங்களை முறித்து, இலைகளை உதிர்த்து, மலர்களை பறித்து, மதுவை குடித்து வனத்தையே அழிப்பதைக் கண்டு ததிமுகன் கடும் கோபம் கொண்டான். தடுத்தும் பார்த்தான். ஒருவரும் அடங்கவில்லை. மது மயக்கத்தாலும் பலத்தாலும் சுக்ரீவனிடத்தில் உள்ள பயத்தை மறந்து ததிமுகன் அவனுடைய மாமன் என்பதையும் மறந்து ததிமுகனை சூழ்ந்து கொண்டு அவனை திட்டி அவமானப்படுத்தி அங்குமிங்கும் இழுத்து நகங்களால் கீறி பற்களால் கடித்து கைகளால் அரைந்து கால்களால் உதைத்து இம்சித்ததோடு மதுவனத்தையும் பாழாக்கினர். அப்பொழுது சற்று அப்பால் ஆஞ்சநேயர், அங்கதன், ஜாம்பவான் அமர்ந்திருந்ததைக் கண்டு சில வானரங்கள் அங்கு ஓடி வந்து காவல்காரன் தடுப்பதை கூறினார்கள். அனுமன் அப்பொழுது வெகு உற்சாகமாக இருந்ததால், நீங்கள் கவலைப்படாமல் தேனை குடியுங்கள், உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அங்கதனும் அப்படியே செய்யுங்கள் என்று அனுமதித்து விட்டான். பிறகு கேட்க வேண்டுமா? அனுமன் அங்கீகரித்ததாலும் சீதையின் க்ஷேமத்தை கேட்டதாலும் அங்கதன் உத்தரவு கொடுத்து விட்டதாலும் மிகவும் இருமாப்படைந்து வனத்தையே அதகலம் செய்ய துவங்கிவிட்டார்கள். அங்கதன் உத்தரவு கொடுத்ததால் தான் இப்படி நடந்தது என்று கடுங்கோபம் கொண்ட ததிமுகன் ஒரு மரத்தை பிடுங்கி கொண்டு வெளியே இருந்த அங்கதனிடம் போரிடவே வந்துவிட்டான். மதுமயக்கத்தில் இருந்த அங்கதனும் ததிமுகனை கைகளால் அரைந்து கீழே தள்ளினான். உடனே ததிமுகன் தன்னுடன் சில காவற்காரர்களை அழைத்து கொண்டு சுக்ரீவனும் ராமனும் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டான். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அங்கதன் என்றே சுக்ரீவனிடம் சொல்வேன். மதுவனம் நாசமானதை கேட்டு சுக்ரீவனும் சும்மா விடுவானா? இந்த வானரர்களை கொல்லும்படி சொல்வான் என்று எண்ணிக்கொண்டே சென்றான் ததிமுகன். அதே நேரத்தில் ரிஷியமூக பர்வதத்தில் தென் திசையை தவிர மற்ற 3 திசைகளிலும் சீதையை தேடிச் சென்ற வீரர்கள் வந்து சீதா பிராட்டியை காண இயலாததை கூறினர். அதனால் ராமன் வெகுவாக சோர்வடைந்து பெருமூச்செறிந்தான். இன்னும் தென் திசை நோக்கி சென்றவர்கள் வரவில்லையே, அவர்கள் கதி என்னானதோ ஒன்றும் தெரியவில்லையே என்று துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ததிமுகன் அங்கு வந்து இறங்கி சுக்ரீவனின் காலில் விழுந்து வணங்கினான். அவனுடைய உடலில் இருந்த காயங்களை கண்டு சுக்ரீவன் பயந்து என்ன நேர்ந்ததோ என்று கவலை கொண்டான். என்ன நடந்தது ததிமுகா என விளக்கமாக அவனை கூறுமாறு கூறினான். ததிமுகனும் நடந்ததை கூறினான்.
அப்படியா? உன்னை இப்படி தாக்கியது யார் என வினவ, அதை ஏன் கேட்கிறீர்கள்? அங்கதன் கொடுத்த தைரியத்தில்தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். நான் அங்கதனிடம் போரிடவே சென்று விட்டேன். அவனால் ஏற்பட்ட காயங்கள்தான் இவை. அனுமனையும் அங்கு பார்த்தேன் என்றான் ததிமுகன். இனி ததிமுகன் கூறிய செய்தியால் சுக்ரீவன் கோபப்பட்டானா? அங்கதன் மற்றும் மற்ற வானரர்களை சுக்ரீவன் தண்டித்தாரா? ஹனுமான் இனிய செய்தியை எவ்வாறு ராமனிடம் தெரிவித்தார் போன்றவற்றை அடுத்த ஆடியோவில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.